பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உண்மையான நேசம் எது, பாசம் எது? ஆதார வசனம் சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். தேவ அன்பிற்கு பாத்திரவான்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 32 46 வரை உள்ள வசனங்களை படியுங்கள். அதில் ஜனங்களை 2 பிரிவாக பிரிக்கிறார். மேய்ப்பன் பிரிப்பது போல, செம்மறியாடுகள் தனியாகவும் வெள்ளாடுகள் தனியாகவும் பிரிப்பது போல, தன் வலப்பக்கத்தில் சேர்த்தவர்களை செம்மறியாடுகளாகவும் இடப்பக்கத்தில் சேர்த்தவர்களை வெள்ளாடுகளாகவும் பாவித்து, வலப்பக்கத்தில் இருந்தவர்கள் தன்மேல் பிரியம் வைத்து தான் எதை விரும்பினாரோ அதை செய்தவர்கள் என்றும் மற்றவர்கள் செய்யாதவர்கள் என்றும் பிரிக்கிறார். இங்கே மேற்கண்ட வசனம் 2 கூட்டத்தாரை குறிக்கிறது. ஒன்று, தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள். இரண்டாவது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள். இரு கூட்டத்தாரும் அவரை விசுவாசத்துடன் தான் கூப்பிடும் கூட்டம்தான், விசுவாசிகள் தான், சபைக்கு வருகிறவர்கள் தான், ஆராதிப்பவர்கள் தான், பிரைஸ் த லார்ட் என்று ஆனந்தத்தோடு சொல்பவர்கள் தான், அதே பைபிள் தான் வாசிக்கிறார்கள். பின் ஏன் இந்த பிரிவு? இப்படி பார்க்கிறார் என்றால் ஒரு உதாரணம் சொல்கிறேன், அப்பொழுது புரிந்து கொள்வீர்கள். ஒரு ஊரிலே ஒரு குடும்பம், பெற்றோர் மட்டும் ஊரில் இருக்கிறார்கள். வயதாகிவிட்டது. 2 மகன்கள், இருவரும் வெளியூரில் வேலை. இருவருக்கும் நல்ல சம்பாத்தியம், குறையே இல்லை. ஒரு மகன் பெற்றோரை பார்க்க வருகிறான். அவசரமாக வருகிற வழியில் ஏதோ தின்பண்டங்களை வாங்கி வந்து கொடுத்துவிட்டு, எப்படி இருக்கீங்க என்று கொஞ்ச நேரம் அமர்ந்து பேசிவிட்டு எழுந்து அக்கம் பக்கம் வீட்டுக்கெல்லாம் போய் அப்பா அம்மாவை பார்க்க வந்தேன் என்பதை எல்லாரோடும் சொல்லிவிட்டு அவர்களிடம் அரட்டை எடுத்துவிட்டு வேகமாக வந்து, ஐயோ நேரமாகிவிட்டது, போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அடுத்த மகன் வருகிறான். வந்தவன் பெற்றோர் அருகில் உட்கார்ந்து கொண்டு வந்ததை ஒன்றாக எடுத்து, இது உங்களுக்கு பிடிக்கும் என்று வாங்கினேன். அம்மா, இது உங்களுக்கு பிடிக்கும் அல்லவா, வாங்கிட்டு வந்தேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி எடுத்து வைத்து அவர்கள் சாப்பிடுவதை சந்தோஷமாக பார்த்து கொண்டு, இதுவரை வீட்டில் என்ன நடந்தது என்று விசாரித்துவிட்டு, தன்னுடைய வீட்டில் என்னென்ன சமாச்சாரம் என்று சொல்லி, ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், செய்து வருகிறேன், கொடுக்கிறேன், நீங்கள் வெளியே போக வேண்டாம், இதோ இந்த டார்ச் லைட்டை வைத்து கொள்ளுங்கள், போன முறை வரும்போது இருட்டில் நடக்க சிரமப்பட்டீர்கள் என்று கரிசனமாக எல்லாவற்றையும் பேசி, பின் அவர்களோடு அமர்ந்து சாப்பிட்டு விட்டு, இனி நான் புறப்படட்டுமா, அடுத்த முறை வரும்போது என்ன வாங்கி கொண்டு வரட்டும், தேவை என்ன என்று கேட்டுவிட்டு பெற்றோரின் முக மலர்ச்சியை அனுபவித்து புறப்பட்டு போய்விட்டான். அவன் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. இப்போது சொல்லுங்கள், எந்த பிள்ளையின்மை பெற்றோர் இருதயம் இருக்கும், மகிழ்வோடு இருக்கும், எதிர்பார்த்திருக்கும், ஏங்கி இருக்கும்? சொல்லுங்கள். இது உதாரணமாக இருந்தாலும் இது நிஜத்தில் நடந்தது, நான் பார்த்திருக்கிறேன். அதே போலத்தான் நம் தகப்பனும் பிரச்சனை என்றால் ஓடி வருவது, ஜெபம் கிடைத்துவிட்டால் பின் ஞாயிறு கிறிஸ்தவன் தான். தகப்பனின் விருப்பம் என்ன, தகப்பனின் கட்டளை என்ன, தகப்பன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார், இதை பேசினால் தகப்பனுக்கு பிடிக்குமா, இதை செய்தால் தகப்பனுக்கு பிடிக்குமா என்று ஒன்றொன்றையும் மிக ஆரியட்டை படியுங்கள். இதை அறிந்து நாம் அவரை நேசிக்க வேண்டும். அதிகாலை எழுந்து முதலில் அப்பாவிடம் பேச வேண்டும். துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை செய்ய வேண்டும். அதிகாலையில் எழுந்து அவர் நம்மோடு பேச ஆசைப்பட வேண்டும். அதுதான் வேதம் வாசித்தல். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பேச்சும் பரம தகப்பன் நம்மோடு இருக்கிறார். அவர் பிரியப்பட வேண்டும். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை பார்க்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. காணாமல் இருக்கிறோம், அதனால் நமக்கு அதோடைய மகிமை தெரிவதில்லை. நமக்கு கொடுத்த வேலை, குடும்பம், பிஸ்னஸ், இவைகள் நமக்கு ஈவாக கொடுக்கப்பட்டவைகள். இது பெறப்பட்டவைகள். தகப்பனோடு உறவாட முடியாதபடி தடுக்க அனுமதிக்க கூடாது. வேலை நல்ல வேலை வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், கண்ணீர் விடுகிறோம். அற்புதமான வேலையை தருகிறார். பின் அது வேலை மேலேயே கவனம். இன்னைக்குத்தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தது போல தினமும் அதே வேலை தான், அதே நேரத்தான் கிளம்பணும். ஏன் ஒரு அரை மணி நேரம் முன்பாக எழுந்திருக்க கூடாது? அந்த வேலைக்கு எல்லாவற்றையும் செய்வது, வேலை கொடுத்த தகப்பனை மறந்து விடுவது, இது நடந்து கொண்டுதான் வருகிறது. நேரமில்லை என்று சொல்கிற அன்பர்களுக்கு தாழ்மையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பெறப்பட்ட ஆசீர்வாதம், தேவனோடு நமக்குள்ள உறவு குறைய காரணமாக இருந்தால் பின் அது வேறு விதமாக மாற வாய்ப்பு உண்டு. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3-5 வரை படியுங்கள். காயின், ஆபேல் 2 பேரும் உடன் பிறந்தவர்கள்.
காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு கொண்டு வந்தான் என்றும், ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகள் கொழுமையானவைகளும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஏன்? தங்களிடம் இருந்ததைத்தானே கொண்டு வந்தார்கள். காணிக்கை தானே. பலி என்று சொன்னால் ஆடு மாடு கொண்டு வந்திருக்க மாட்டேன். காணிக்கை தானே, இருந்ததைத்தானே கொண்டு வர முடியும். ஆம், இன்டென்ஷனை பார்க்கிறார், உள்ளத்தை பார்க்கிறார். ஆபேல் த பெஸ்ட் எடுத்து கொண்டு வந்தார். பெரிய ஆஃபீஸர், மினிஸ்டர் பார்க்க போவதாக இருந்தால் அவசர அவசரமாக போவோமா? போய் காத்து கிடப்போம் மணிக்கணக்காக, இல்லைங்களா? ஞாயிறு ஆராதனை என்றால் அவசர அவசரமாக புறப்பட்டு பாதி ஆராதனை நடக்கும்போது வருவது, அது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. அது பின் ஆராதனை முடித்த பின் வெளியில் போய் எல்லாரிடமும் பேசிவிட்டு ஹோட்டலுக்கு போய் நிதானமாய் சாப்பிட்டு விட்டு போகிறோம். இதெல்லாம் தவறேதும் இல்லை. ஆனால் அவரை ஆராதிக்க எப்படி வருகிறோம்? ஆராதனை என்பது தேவனை பிரியப்படுத்துதலாகும். அவரை பிரியப்படுத்த வருகிறோம். சனிக்கிழமை ஏன் ட்ரெஸ் எடுத்து வைக்கக்கூடாது? காணிக்கையில எடுத்து வைத்து அதிகாலை எழுப்பி ஆயத்தமாக்கி ஜெபித்து விட்டு புறப்பட வேண்டும். ஜெபித்து அதையெல்லாம் பார்க்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கிறார். எதை செய்தாலும் என் அப்பா பிரியப்படுவாரா என்று யோசித்து பயந்து பக்தியும் அன்பு நிறைந்த உள்ளத்தை பார்க்கிறார். இவர்களைத்தான் தன்னை உண்மையாய் கூப்பிடுவர் என்கிறார். இங்கே கூப்பிடுதல் என்பது உறவை குறிக்கிறது, அன்பும் பயபக்தியை குறிக்கிறது. இவர்களுக்குத்தான் அந்த வாக்கியம் உண்மையாய் பலிக்கும். அவர் சமீபமாக இருக்கிறார். அவர் சமீபமாக இருந்தால், சமீபமாக இருக்கிறது என்ற சொல் கூடவே இருக்கிறார். நீங்கள் எதை கை வைக்கிறீங்களோ அதுவும் கை வைப்பார், அத்தனையும் செய்து முடிப்பார். அவர் சமீபமாய் உங்களோடு இருக்கிறார், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக காட்டுவார். அவர்களுக்குத்தான் லூக்கா 15:31 நீ எப்போது என்ன இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிற. நம் கர்த்தர் ஜீவன் உள்ளவர். நமது ஒவ்வொரு அசைவையும் பார்க்கிறார், உள்நோக்கத்தை பார்க்கிறார். எண்ணங்கள் உண்டாகும் முன்னே அறிகிறவர், நாவிலே சொல் பிறவாவும் முன்னே அவற்றை அறிந்திருக்கிறவர். இந்த பயம் நமக்கு வேண்டும். இதுக்கு பேர் தான் பயபக்தி. ஆவியானவரை துணையோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு என்னிடம் அன்பு கூறு என்கிறார், தேடு என்கிறார், கண்டடைவாய் என்கிறார். ஏன் முழு மனதோடு முழு பலத்தோடு? ஏன்? அறகுறை அவருக்கு பிடிப்பதில்லை, அவர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் அறகுறையா நமக்கு கொடுத்தாரா? கல்வாரி முழுமையும் ஒப்பு கொடுத்தார். கடைசி சொட்டு ரத்தையும் கீழே கொட்டினார். அதை நினைத்து பாருங்கள். ரட்சிப்பு முழுமையானது, அவருடைய பிரசன்னம் முழுமையானது, அவருடைய அன்பு முழுமையானது, அவர் நம்மேல் வைத்திருக்கிற கரிசனம் முழுமையானது. அறகுறையாக கொடுத்தாரா? நமக்கு எதை அறகுறையாக கொடுத்தார்? யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அவரையும் அவரது பிரியத்தையும் நாம் கண்டடைவோம். அவரது பிரியம் நம்மேல் இருந்தால் சகலமும் நம்மை தேடி வருமுங்க. நாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபிக்கலாம். அப்பா, உங்களை பிரியப்படுத்தவும் மற்றவர்களுக்கு இடரல் இல்லாமல் பிரியமாய் வாழவும் விரும்புகிறோம். இதுவரை ஏனோதோனோ என்றிருந்ததை மன்னியும். நல்ல ஆவியான செம்மையான வழியில் நடத்துவாராக. நாங்கள் ஆவியானவருக்கு கீழ்ப்படிவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.